ஒரு முக்கியமான டெவலப்டு கண்ட்ரியோடைய ரோட்ல நூற்றுக்கணக்கான மக்கள் தங்களுடைய உடம்ப நிமிர்த்த கூட முடியாம குனிஞ்சபடியே இல்ல தான் எங்க இருக்கன்றத பத்தி தெரியாம என்ன பண்ணிட்டு இருக்கேன்றது தெரியாம தான் யாருன்னே தெரியாம ஒரு ரோட்ல நின்னுக்கிட்டோம் உட்கார்ந்துக்கிட்டோம் குனிஞ்சுக்கிட்டோம் அவங்க வேலையை சரியா கூட செய்ய முடியாம நிக்கிற நிலைமையில ஒரு வீடியோவை நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். ஆமா, நான் பேசுறது அமெரிக்கால இருக்க பிலடோபியா அப்படிங்கிற சிட்டில கெனிங்ஸ்டன் அப்படிங்கிற ஏரியாவை பத்தி தான். இந்த ஏரியாவ நம்ம நெறைய பேர் வந்து சோசியல் மீடியால ரீல்ஸ் எல்லாம் பார்த்திருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஜாம்பி சிட்டி அப்படின்றத பார்த்திருப்போம். இல்ல பல பேர் வந்து தங்களுடைய உடம்ப நிமிர்த்த முடியாம குனிஞ்சிட்டு நிக்கிறதையும், இல்ல பாதி பேர் ரோடு சைட்லலாம் உட்கார்ந்துகிட்டு இருக்க மாரி பல நெட்ல வந்து பல வீடியோஸ் வந்து போயிட்டு இருக்கத நம்ம பார்ப்போம். ஆனா, ஒரு டெவலப்ட் கண்ட்ரியா இருக்க அமெரிக்காவுடைய ஒரு சிட்டில இந்த மாரி நடக்குது அப்டின்னா நம்மளால நம்ப முடியுமா? இந்த வைரல் வீடியோக்கு பின்னாடி இருக்க உண்மைகள் என்ன? இந்த இடத்துக்கு இப்டி மாறுனதுக்கு என்ன காரணம்? இதுக்கு வந்து அமெரிக்கன் கவர்ன்மெண்ட் வந்து இவங்களுக்கு என்ன மெஷர்ஸ் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க? அப்டிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது அந்த அமெரிக்காவ மட்டும் பாதிக்கப்படுற ஒரு விஷயம் கிடையாது. ஒரு சொசைட்டியே முழுசா அழிஞ்சத பத்தி நம்ம பார்க்க போறோம். சோ ஹாய் காய்ஸ், நான் உங்க தேவி. இது தேவிஸ் இன்சைட். ஹாய் காய்ஸ். நீங்க அமெரிக்காவோட ஒரு பிஸியான ஸ்ட்ரீட்ல நடந்து போயிட்டு இருக்கீங்க. அவ்வளோ நேரமா அங்க பார்த்துட்டு இருந்த ஒரு வேகமா கார் போயிட்டு வந்துட்டு இருக்கிறதும், இல்ல பல வகையான பீப்பிள் வந்து போயிட்டு வந்துகிட்டு அவங்க வொர்க்குக்காக டிராவல் பண்ணிட்டு இருக்கிறதையும் பார்க்குறீங்க. ஆனா, நீங்க ஒரு ஸ்ட்ரீட்குள்ள போறீங்க. அந்த ஸ்ட்ரீட்குள்ள பார்த்தா, எல்லா மக்களுமே அவங்களோட உடம்ப நிமிர்த்த கூட முடியாம குனிஞ்சுகிட்டு, தெருவுல வந்து உட்கார்ந்துகிட்டு, தான் யாருன்றதே தெரியாம அவங்க அவங்க ஒரு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. சோ, நீங்க இதெல்லாம் பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? ஏதோ ஒரு ஜாம்பி ஷூட்டிங்கான செட்ல நம்ம வந்துட்டோமோ! அப்படிங்கிறது தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் இதுவா இருக்கும். ஆனா, அ அமெரிக்கால இருக்க பிலடோபியா அப்படிங்கிற சிட்டில கெனிங்ஸ்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஏரியால மக்கள் வந்து பல வருஷமா இப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இந்த ரீல போய் பார்த்துட்டு வந்துரலாம். எல்லாரும் அந்த வீடியோ பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி நெறைய நெறைய பேர் அந்த வீடியோ பார்த்திருக்கவும் வாய்ப்பு இருக்கு. இந்த ஏரியால வாழ்ற மக்கள் வந்து பல வருஷங்களா ட்ரக் யூசேஜ்னால இப்படி ஆயிருக்காங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இந்த வீடியோங்களுக்கெல்லாம் பின்னாடி என்னதான் எவ்வளவு வியூஸ் போயிருந்தாலும், மில்லியன் கணக்கான வியூஸ் போயிருந்தாலும், அங்க வாழ்ற மக்களுக்கு வந்து இன்னும் ப்ராப்பரான எந்த ஒரு மெஷரும் எடுக்கப்படல அப்படிங்கிறது தான் ஆ நிதர்சனமான உண்மை. ஒரு டைம் கெனிங்ஸ்டன் எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியாவா இருந்துச்சு. பல மக்கள் வந்து அங்க செட்டில் ஆகி இருந்திருக்காங்க. அவங்களோட வாழ்க்கைய வந்து ரொம்ப டீசென்ட்டா நடத்திட்டு போயிட்டே இருந்திருக்காங்க. பசங்க வந்து ஸ்கூல்ஸ்க்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிறதுக்கும், காலேஜ் போயிட்டு வந்துட்டு இருக்கிறதுக்கும் இந்த இடத்துல வந்து நெறைய பேர் கம்யூட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. சோ இது ஏன் இப்படி மாறுது அப்படின்னு பார்க்கும்போது, காலங்கள் போக போக இந்த இடத்துல இருக்க இண்டஸ்ட்ரி எல்லாம் ஒண்ணு ஒண்ணா அவங்களோட பிசினஸ வந்து ஷட் பண்ணிட்டு போறாங்க. அதனால அப்படி போக போக இந்த ஏரியால இருக்கிற பீப்பிள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பாவர்ட்டிக்குள்ள போறாங்க. அப்படி பாவர்ட்டிக்குள்ள போக போக இங்க இருக்க இண்டஸ்ட்ரீஸ் வந்து படிப்படியா எல்லாமே க்ளோஸ் ஆயிட்டு, அந்த இடம் வந்து யாருமே யூஸ் பண்ணாத ஒரு இடமா மாறுது. இப்படி இருக்கும்போது தான், இங்க வாழ்ற மக்கள் வந்து பாவர்ட்டி அப்படின்ற நிலைமைய வந்து அடையறாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும்ல, ஒரு இடத்துல வந்து பீப்பிள் வந்து நடமாட்டம் இல்ல அப்படின்னா, அந்த இடத்துல வந்து ஆட்டோமேட்டிக்கா கிரைம் வந்து இன்கிரீஸ் ஆகும். கிரைம் இன்கிரீஸ் ஆக ஆக அங்க பப்ளிக் வந்து போயிட்டு வரத கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கிறாங்க. சோ அந்த ஏரியா வந்து ஒரு மாரி ஆம் ஹைட் அவுட்டா யூஸ் ஆகுது. சில இடத்துல வந்து கேங் அங்க அமெரிக்காலலாம் இந்த கேங்ஸ் அப்படிலாம் இருப்பாங்கல்ல. சோ இந்த மாதிரி அண்டர் கிரவுண்ட் கேங்ஸ் எல்லாத்துக்கும் சண்டை போடுற ஒரு இடமாவும், இல்ல ட்ரக்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிற ஒரு இடமாவும், இல்ல ட்ரக் மாஃபியாஸ் இல்ல அந்த மாதிரியான ஆட்கள் எல்லாமே ஒரு ஸ்டே பண்ற ஒரு இடமாவும் இந்த கெனிங்ஸ்டன் மாறுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல வாழ்ற மக்களுக்குலாம் நான் முன்னாடியே சொன்ன மாரி இந்த ஃபேக்டரிஸ் அப்படி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா க்ளோஸ் ஆயிட்டே வர்றதுனால, அவங்க வந்து டோட்டலா அவங்களுக்கு வேலையே இல்ல அப்படின்ற டைம்ல அவங்க கொஞ்சம் கொஞ்சமா பாவர்ட்டிக்குள்ள போறாங்க. பாவர்ட்டில போக போக இந்த இடம் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு கிரைம் சீன் மாதிரி மாறுது. எங்க பார்த்தாலும் அடிச்சுக்கிறது, மக்கள் வந்து தேவைக்காக மத்தவங்கள அடிச்சு, அடிச்சு ஒரு பொருள எடுத்துக்கிறதுக்குன்ற மாதிரி இந்த இடம் மாறிக்கிட்டே போயிட்டு இருக்கு. இது ஒரு டாமினோ எஃபெக்ட் மாரி மாறுது. டாமினோ எஃபெக்ட்னா என்னன்னு நம்மளுக்கு தெரியும்ல. இப்போ ஒரு ப்ராப்ளம் ஒண்ணு கிரியேட் ஆகுதுன்னா, அத தொட்டு இன்னொரு ப்ராப்ளம் அது அது கூட இருந்து வெளில வர இன்னொரு ப்ராப்ளமா கிரியேட் ஆயி, அது இன்னும் இன்னும் ப்ராப்ளம்ஸா மட்டும் தான் கிரியேட் ஆயிட்டு இருக்கு அந்த ஒரு இடத்துல. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அங்க வாழ்ந்த மக்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்லயும், டிப்ரஷன்லயும் இருக்கிறதுனால, அவங்க ஒரு டெம்பரவரியான ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் வந்து கிடைக்கணும் அப்டின்ட்டு அவங்க போய் இந்த ட்ரக்ஸ்ல ரிலை ஆகுறாங்க. இந்த ட்ரக்ஸ்ல ஓகே. நான் வந்து இப்போ ஒண்ணு வந்து சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி இந்த வீடியோ குழந்தைங்க யாராவது பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, இந்த வீடியோல வந்து நம்ம நம்ம எத பத்தி எடுத்துக்க போறோம் அப்டின்னா, இந்த ட்ரக்ஸோட நேம்ஸோ, இல்ல இதெல்லாம் நான் எதையுமே நான் என் வீடியோல சொல்ல போறது கிடையாது. நீங்களும் தயவு செஞ்சு அப்படி அத போய் சர்ச் பண்ணி பார்க்குறீங்க அப்டின்னாலும், அத வந்து வீடியோக்காக மட்டுமே விட்டுருங்க. நீங்க எப்பயாச்சும் அத நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு இன்டென்ஷன்ல வந்தீங்கன்னா, அது மட்டும் பாதிக்கப்பட போறதில்ல. உங்க ஃபேமிலி, உங்கள சுத்தி இருக்கவங்க, அப்படியே நம்ம சொசைட்டியே தான் பாதிக்கப்பட போகுது. சோ, என்ன குழந்தைங்களா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு இந்த வீடியோல நான் என்ன சொல்ல வரேங்கிறத எடுத்துக்கோங்க. இந்த ட்ரக்ஸோட நேம நம்ம சர்ச் பண்ணுவோம். என்ன யூஸ் பண்றாங்க அப்படின்றத பார்ப்போம் அப்படின்றத மட்டும் நீங்க எடுத்துக்காதீங்க. சோ, ஓகே. பேக் டூ வீடியோ. நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன், இந்த மாதிரி
அங்க வந்து பாவர்ட்டினால மக்கள் எல்லாமே டிப்ரஷன் ஜோன்ல இருக்காங்க. டிப்ரஸ்ட் ஆகுறாங்க. அவங்க வந்து ஒரு டெம்பரரி ரிலீஃப்காக அந்த ட்ரக்ஸ் எல்லாம் நோக்கி போறாங்க. அப்ப இத தெரிஞ்சுக்கிட்ட அந்த ட்ரக் மார்க்கெட்ல இருக்கவங்கலாம் என்ன பண்றாங்கன்னா, ட்ரக்ஸ வந்து இவங்களுக்கு சீப்பான ரேட்ல வந்து நம்ம எடுத்துட்டு வந்து குடுக்கணும் அப்படின்னு ஒரு இது வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த ஹார்ஸுக்கு யூஸ் பண்ற ஒரு வகையான ட்ரக் எடுத்துட்டு வந்து மக்களுக்கு வந்து ஃப்ரீ ஐ மீன் லோ காஸ்ட்ல வந்து குடுக்குறாங்க. அப்படி குடுக்கும்போது, அந்த மக்கள் எல்லாத்தையும் அத ஃபர்ஸ்ட்டு யூஸ் பண்ணும்போது, அவங்களுக்கு கொஞ்ச நேரத்துக்கு அந்த ட்ரக்கோட எஃபெக்ட் வந்து நல்லா இருந்து எல்லாத்தையும் மறந்துட்டு, அவங்க யாருன்னே மறந்து இருக்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீல் குடுக்குது அப்படின்னு அங்க வாழ்றவங்க வந்து சொல்றாங்க. இத வந்து நம்ம பல டாக்குமெண்ட்ரீஸ்ல வந்து பார்த்திருப்போம். சோ இந்த மாதிரி இந்த வகையான ட்ரக்ஸ் வெட்டனரி ட்ரக்ஸ் யூஸ் பண்ணிட்டு வந்துட்டே இருக்கவங்க, கொஞ்சம் கொஞ்சமா அந்த ட்ரக்ஸ் வந்து இதுக்கு இதுக்கு கூட சேர்த்து இன்னொரு ட்ரக் நம்ம ட்ரை பண்ணுவோம். அப்படின்னு அத விட ஹை லெவல்ல இருக்க ஒரு ட்ரக்கையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுட்டு வராங்க. இப்படி சாப்பிட்டுட்டு வர வர அங்க இருக்க மக்கள் வந்து ரோட்ல வந்து அங்கங்க தங்கள என்ன பண்றாங்க அப்படிங்கிறதே தெரியாம குனிஞ்சுகிட்டு நிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இப்படி நின்னுட்டு இருக்கும்போது, இவங்க ஏதோ ஒரு உடல் சோர்வுனால இப்படி நிக்கிறாங்க அப்படின்ட்டு கவர்மெண்ட் வந்து விட்டுர்றாங்க பெருசா எடுத்துக்காம. அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் போக போக தான் தெரியுது. அங்க வாழ்ற மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா இந்த ட்ரக் அடிக்ட் ஆகி வராங்க. இந்த ட்ரக் அடிக்ட் ஆக 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 அவங்க பிரெயின வந்து அஃபெக்ட் பண்ணி, அவங்க வந்து தங்களால மூவே பண்ண முடியாம அந்த இடத்துலயே நிக்கிறாங்க. இந்த மாரி நிக்கிறவங்க வந்து அவங்க கிட்ட ரேண்டமா போயிட்டு வந்துட்டு இருக்க ஆட்கள் எல்லாத்தையும் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்க ஒரு பெரிய ப்ராப்ளம் மாரி கிரியேட் ஆகுது. நம்ம எல்லாருக்குமே ஒரு இது இருக்கும். சில பேர் வந்து சில விஷயங்கள வந்து ஸ்ட்ராங்கா ஹேண்டில் பண்ணுவாங்க. ஆனா சில பேருக்கு என்னன்னா, அந்த ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறத பார்த்து பயந்துகிட்டு, அவங்க வந்து ஒரு டெம்பரரியான ஒரு இந்த உலகத்துல நான் மறக்கணும். இங்க என்ன நடக்குது? இந்த பிரச்சனைய மறக்கணும் அப்படின்னு நினைக்கிற சில பேர வந்து நம்மளே பார்த்திருப்போம். சோ இந்த மாரி இருக்கவங்கலாம் இந்த ட்ரக்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு போறாங்க. ட்ரக் யூஸ் பண்ண போம்போது, அங்க இருக்க அந்த ட்ரக் டீலர்ஸ்லாம் என்ன பண்றாங்கன்னா, ஹார்ஸஸ் இல்ல ஒரு பெரிய விலங்குகள் வந்து யூஸ் பண்ற ஒரு வகையான ட்ரக்ஸ வந்து மனுஷங்களுக்கு வந்து குடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இத வந்து ஒரு சீப்பான ரேட்ல வந்து குடுக்குறாங்க. அதனால அங்க இருக்க மக்கள் என்னதான் பாவர்ட்டி அப்படின்னு ஒரு நிலைமையில இருந்தாலுமே, அவங்களாலயுமே அத ஈஸியா வாங்க முடியுது. சரி அப்படின்ட்டு அவங்க அத வாங்கி சாப்பிடும்போது அவங்களுக்கு வந்து கொஞ்சம் மைண்ட் ரிலீஃப் ஆகுது அப்டின்ட்டு அங்க இருக்கவங்க வந்து சொல்றத நம்ம நெறைய டாக்குமெண்ட்ரில பார்த்திருப்போம். இந்த மாரி கொஞ்சம் கொஞ்சமா அவங்க அந்த ட்ரக்ஸ இன்டேக் பண்ண அவங்க அவங்க தான் என்ன பண்றேன் அப்டிங்கிறதை கூட மறந்துடுறாங்க. சோ அதனால தான் நம்ம அந்த வீடியோஸ்லலாம் பார்க்குற மாரி அவங்க குனிஞ்சுகிட்டு நிக்கிறதோ, இல்ல ரோட்ல விழுந்து கிடக்கிறதோ, இல்ல தான் வந்து என்ன பண்றாங்க அப்டிங்கிறது கூட தெரியாம ரோட்ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறதோ, இல்ல அங்க போற பப்ளிக்க வந்து அடிக்கிறதோ, இல்ல ராபரில ஈடுபடுறதோ, இந்த மாரி நெறைய விஷயம் அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாமயே பண்ணிட்டு வராங்க. சோ நான் முன்னாடியே சொன்ன மாரி அந்த மெடிசின் ஐ மீன் அந்த ட்ரக்க வந்து பெரிய பெரிய அனிமல்ஸ்க்கு யூஸ் பண்றாங்க. எதுக்குன்னா அதோட செடேட்டிவ் ப்ராசஸ்க்காக யூஸ் பண்றாங்க. சோ இத வந்து மனுஷங்க யூஸ் பண்ணும்போது, அது டைரக்ட்டா போய் என்ன பண்ணுதுன்னா, அவன் உடம்புல வந்து அவனால மூவ்மெண்ட் வந்து பண்ண முடியாது. உடம்பு ரொம்ப ஸ்லோவாயிரும். தான் என்ன பண்றான் அப்படிங்கிறத கூட அவனால யோசிக்க முடியாது. அண்ட் அவனுக்கோட பேலன்ஸே போயிரும் அப்படின்னு சொல்றாங்க. மசில் வீக் ஆயிரும். சோ இப்படி ஆக ஆக அவங்க ரெகுலரா இத யூஸ் பண்ண அவங்க என்ன பண்றாங்கன்றதே அவங்களால தெரிஞ்சுக்க முடியாது. இந்த ட்ரக் யூஸ் பண்ணியிருக்கும்போது அவங்க வந்து என்ன பண்றாங்கன்றத அவங்களாலயே எதுவுமே யோசிக்க முடியாது அப்படின்னும் அந்த யூஸ் பண்றவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனா இத நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இவங்க வந்து இன்டர்நெட்ல வந்து பரவுற மாரி இவங்க ஒரு ஜாம்பி கிடையாது. இவங்க ஒரு நார்மலான பீப்பிள் தான். இவங்க ஏன் அப்படி மாறுறாங்கன்னா, ட்ரக் யூஸ் பண்றதுனால. நம்மளே கூட பார்த்திருப்போம்ல. நம்ம ஊர்ல ட்ரிங்க் பண்ணிட்டு ரோட்ல விழுந்து கிடக்குறவங்க. அதே மாரி தான் இதுவும். ஆனா இது கொஞ்சம் பவர்ஃபுல்லான ட்ரக் யூஸ் பண்றதுனால இவங்க இந்த மாரி எல்லாம் நிக்கிறாங்க அப்படின்னு தான் உண்ம. சரி, இப்ப நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் வரலாம். அமெரிக்கா மாரி ஒரு டெவலப்டான இடத்துல எப்படிம்மா இவ்ளோ ட்ரக் வந்து இதுவா போயிட்டு இருக்கும்? அவங்க டக்குனு தான் மாத்திருவாங்களே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இல்ல ட்ரக் வந்து இல்லீகலா இருக்கலாமே அப்படின்ட்டு நீங்க நினைக்கலாம். ஆனா அமெரிக்கால இருக்க நான் சொன்ன இந்த கெனிங்ஸ்டன் அப்படிங்கிற இடத்துல வந்து ட்ரக் வந்து பேன் பண்ணப்படல. அங்க வந்து ட்ரக் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமையில தான் இருக்கு. நம்ம இப்ப வரைக்கும் பிலடெல்பியால இருக்க இந்த கெனிங்ஸ்டன் அப்படிங்கிற இடத்தோட பத்தி பார்த்து எல்லாமே ஒரு பிகினிங் தான். இதுக்கு பின்னாடி பல பல ப்ராப்ளம்ங்க இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. நம்ம இந்த கெனிங்ஸ்டன் அப்படிங்கிற ஏரியா வந்து எப்படி ஜாம்பி சிட்டியா மாறுச்சு அப்படிங்கிறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம ஹிஸ்டரியில கொஞ்சம் பின்னாடி போக வேண்டியதா இருக்கும். 1980ஸ்லயும் 1990ஸ் அந்த டைம்லயும் வந்து இங்க இருக்க இண்டஸ்ட்ரி வந்து கொஞ்சம் கொஞ்சமா க்ளோஸ் ஆக ஆரம்பிக்குது. சோ ஆப்வியஸ்லி இண்டஸ்ட்ரி க்ளோஸ் ஆக ஆக அங்க இருக்க ஒருத்தவங்களுக்கு மட்டும் அஃபெக்ட் ஆகும் அப்படின்லாம் இல்லல்ல. ஒரு இண்டஸ்ட்ரி க்ளோஸ் ஆச்சுன்னா அங்க இருக்க வொர்க்கர்ஸ் எல்லாருக்குமே அஃபெக்ட் ஆகும். அந்த இண்டஸ்ட்ரிய சுத்தி நம்பி கடை போட்டிருக்க எல்லாருக்குமே அது அஃபெக்ட்டா தான் இருக்கும். சோ இந்த மாரி ஆக ஆக அங்க இருக்க மக்கள் எல்லாருமே அவங்களோட வாழ்வாதாரத்தை இழக்குறாங்க. அப்படி இழக்கும்போது ஆப்வியஸ்லி அவங்களுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாரி ஸ்ட்ரெஸ், டிப்ரஷன் இல்ல இன்கம் இல்லாம போறது, இல்ல அவங்க குழந்தைங்களுக்கு படிப்பு குடுக்க முடியாம போறது, அவங்க குழந்தைங்களால சாப்பாடு குடுக்க முடியாம போற நிலைமை வந்து வந்துட்டு இருக்க டைம்ல தான் இங்க இந்த இந்த இடத்துல இருக்க அந்த லோக்கல் ட்ரக் டீலர்ஸ்லாம் என்ன பண்றாங்கன்னா, இந்த இடத்த கைப்பற்றாங்க. இந்த இடத்த கைப்பற்றிட்டு, அவங்க வந்து அடிக்டிவ் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சில விஷயங்கள வந்து மக்களுக்கு வந்து ஈஸியா புரொவைட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ரொம்ப கம்மியான ரேட்ல கொண்டு வராங்க. அவங்க நினைச்ச மாதிரியே இந்த அடிக்டிவான சப்ஸ்டன்ஸ வந்து மக்கள் அதிகமா யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி யூஸ் பண்ற மக்கள் வந்து திரும்ப திரும்ப அவங்களோட அந்த ட்ரக்ஸ்க்காக அவங்க கிட்ட தேடி வராங்க. இப்படி வர வர அங்க என்ன ஆகுதுன்னா, ஒரு பெரிய நெட்வொர்க் கிரியேட் ஆகுது. இந்த நெட்வொர்க் கிரியேட் ஆனதுமே
ஒரு இடத்துல தனித்தனியா பிரிஞ்சுட்டு இருந்தது கேங்ஸ், அந்த ட்ரக் டீலர்ஸ் இவங்க எல்லாருமே ஒரே இடத்துல கொண்டு வராங்க. இந்த ஒரே இடத்துல கொண்டு வந்து இங்க எல்லா உலகத்துல நம்ம நேம் பண்ற எல்லா ட்ரக்குமே இந்த இடத்துல வந்து ரொம்ப காமனா கிடைக்கும் அப்டின்ட்டு மென்ஷன் பண்றாங்க. சோ இதுக்கப்புறம் நான் முன்னாடியே சொன்ன மாரி இந்த இடத்துல வந்து அந்த ட்ரக் டீலர்ஸ் எல்லாருமே இன்கிரீஸ் ஆக மக்கள் வந்து இந்த ட்ரக் யூஸ் பண்றவங்க எல்லாருமே நெறைய இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு போயிட்டு ட்ரக் யூஸ் பண்றதுக்காகவே போறாங்க. போறவங்க தான் அந்த மாரி எல்லாம் நின்னுட்டு இருக்கத நம்ம வீடியோல பார்த்திருப்போம். சோ இது வந்து இப்போ ரீசென்ட்டா இந்த 2000s அந்த டைம் பீரியட்ல வந்து இன்னும் ரொம்ப பெரிய மார்க்கெட்டா மாறுது. ட்ரக் மார்க்கெட்டா மாறுது. அங்க இருக்க பீப்பிளால கடை வந்து ஒரு டைமுக்கு மேல தொறந்து வைக்க முடியல. அப்படி தொறந்து வச்சிருந்தாலுமே, அந்த இடத்துல வந்து ராபரி நடக்குறது, இல்ல ஷூட்டிங் நடக்குறது, இங்க வாழ்ற மக்கள் வந்து ரொம்ப காமனா என்கவுண்டர் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதனால அங்க இருக்க குழந்தைங்க வந்து யாராலயும் வந்து ஸ்கூலுக்கு போக முடியல. அது வந்து ஒரு மேஜரான சிட்டிங்கிறதுனால, அந்த வழியா தான் போயிட்டு வந்துகிட்டு இருக்கணும். அந்த மாரி இடத்துல வந்து போலீஸ் வந்து எப்பவுமே ரவுண்ட்ஸ்ல இருக்கிறாங்க. சோ நான் சொன்ன மாதிரி ரீசென்ட்டா இந்த 2000ஸ்ல வந்து பீப்பிள் வந்து இன்னும் நெறைய ட்ரக் கன்சியூம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இத தெரிஞ்சுக்கிட்ட அந்த ட்ரக் டீலர்ஸ்லாம் என்ன பண்றாங்கன்னா, இவங்க இப்படி யூஸ் பண்றாங்க. நெறைய பேர் வந்து திரும்ப திரும்ப வராங்க. இது ரொம்ப அடிக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவங்க ப்ராஃபிட் வந்து இன்னும் இன்கிரீஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு ரீசன்க்காக நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, அந்த ஒரு வகையான ட்ரக்கோட அ இன்னும் பல விஷயம் இத வந்து மிக்ஸ் பண்றாங்க. மிக்ஸ் பண்ணும்போது இது வந்து ஹியூமன்க்கு வந்து குடுக்கக் கூடாது அப்படிங்கிறது தான் கரெக்ட். ஆனா இவங்க வந்து மக்களுக்கு குடுத்து, அங்க பல பேர் வந்து நிக்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். இந்த ட்ரக் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அந்த அனிமல்ஸ்க்கு அப்படின்னு பார்த்தா, அனிமல்ஸோட சர்ஜரி. நான் முன்னாடி சொன்ன மாரி செடக்டிவ் டைம்ல யூஸ் பண்ற ட்ரக்கையும், இந்த ஐ மீன் இந்த அனிமல்ஸ வந்து ஆப்பரேஷன் பண்ணும்போது, இல்ல ஏதாச்சும் சர்ஜரி பண்றப்ப யூஸ் பண்ற ட்ரக்கையும் மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாரி 2த்தையும் மிக்ஸ் பண்ணும்போது, இது வந்து ஹியூமன்ஸ்க்கு குடுக்கக் கூடாது அப்படிங்கிறது தான் கரெக்ட்டான விஷயம். ஆனா, அங்க இருக்க டீலர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, அவங்க ப்ராஃபிட்ட இன்கிரீஸ் பண்ணியே ஆகணும். மக்கள் வந்து திரும்ப திரும்ப எங்ககிட்டயே வரணும். இது இன்னும் அடிக்ட் ஆகணும் அப்படின்னு ஒரு ரீசன்க்காக, இவங்க அத வந்து மக்கள் கிட்ட வந்து குடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இது மனுஷங்களுக்கு என்ன ஆகுது? அப்படின்றத நம்ம பார்க்கும்போது, இது மனுஷங்களுக்கு வந்து ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம். இத கன்சியூம் பண்ணும்போது அவங்க பிரெயினும், பாடியும் தன்னுடைய மூவ்மெண்ட்டயே மறந்து போயிரும். தான் என்ன பண்றான்னே தெரியாத மாரி ஒரு சிச்சுவேஷன்ல இருப்பான். அவன் யாரு அப்படிங்கிறத மறந்து போயிட்டு, அவன் ஒரு ட்ரவுசியான ஒரு நிலைமையிலேயே சுத்திட்டு இருப்பான். சுத்திட்டு இருப்பான். சில பேர் வந்து அந்த ட்ரக்க வந்து ஹேண்டில் பண்ணாம ரோட்லயே விழுந்து கிடப்பாங்க. இல்ல குனிஞ்சபடி நிப்பாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாரி, இது ஒண்ணும் மீம்க்காகவோ, இல்ல காமெடியாவோ, இல்ல ஒரு வியூஸ இன்கிரீஸ் பண்ற ஒரு வீடியோவாவும் பார்க்காம, அங்க மக்கள் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அங்க வந்து வாழ்ற எல்லாருமே ரொம்ப வறுமையில வந்து இருக்கிற மக்கள். அவங்க வந்து கஷ்டத்த மறைக்கணும் அப்படின்றதுக்காக, இந்த டெம்பரரியான ஒரு விஷயத்த வந்து யூஸ் பண்றாங்க. அது யூஸ் பண்றது தப்பு தான். பட் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அது ஈஸியா அவைலபிளா கிடைச்ச உடனே அவங்க அததான் போய் வாங்குவாங்கன்றது ஆப்வியஸ்லா அந்த ட்ரக் டீலர்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. அதனால இந்த மாரி ஒரு விஷயத்த அவங்க கொண்டு வராங்க. சோ இங்க இருக்க டாக்டர்ஸ்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மெடிசின வந்து இவங்க இந்த ட்ரக்க வந்து இவங்க சாப்பிட கொஞ்சம் கொஞ்சமா அவங்க உடம்புல வந்து வூண்ட் போயிட்டு இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து அவங்க ஸ்கின் டேமேஜ் ஆகும். அதுக்கப்புறமா அவங்களால பிரீத் பண்ண முடியாத ப்ராப்ளம்ஸ் வரும். அதுக்கப்புறமா இன்ஃபெக்ஷன் வரும். மெமரி லாஸ் ஆகும். மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் வரும். இந்த மாரி பல சீரியஸான விஷயங்கள் வந்து இந்த மிக்ஸ்சர வந்து எடுக்கிறதுனால வரும் அப்படின்னு சொல்றாங்க. இவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு போனாலுமே, இன்னும் வந்து அந்த நிலைமை வந்து ரொம்ப மோசமாயிட்டு தான் போகுது. ஒன்ஸ் இந்த ட்ரக்க இவங்க ஸ்டாப் பண்ணாங்கன்னா, அவங்க அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாம அவங்க ரொம்ப அக்ரெசிவா இருப்பாங்க. நம்ம "வாரணமாயிரம்" படத்துல சூர்யாவ பார்த்திருப்போம்ல. அதே மாரி தான். சோ இந்த மாரி அவங்க ட்ரக்ஸ நம்ம ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னு என்னதான் நினைச்சாலும், ஒரு அக்ரெசிவான ஒரு மென்டாலிட்டிலயே தான் இருப்பாங்க. இதனால டாக்டர்ஸ், நர்ஸ் இல்ல அங்க வொர்க் பண்ற சோசியல் வொர்க்கர்ஸயுமே நெறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டுருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த கெனிங்ஸ்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஏரியால நான் முன்னாடியே சொன்ன மாரி, ரொம்ப ராபரி இல்ல இந்த மாரி ட்ரக் டீலிங்ஸ்லாம் நடக்கிறதுனால போலீஸ் எப்பவுமே ரவுண்ட்ஸ்லயே இருந்துட்டு இருக்காங்க. அ ஒரு ஒரு பாயிண்ட்க்கு மேல அங்க டூரிஸ்ட் எல்லாமே அலோவ் பண்றதும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இந்த வீடியோஸ் எப்படிலாம் வெளில வந்துச்சுன்னா, இந்த ஒரு பெரிய இன்டர்நெட் வேவ்ல வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த இடத்த பத்தி கொஞ்சம் கொஞ்சமா எல்லாருக்கும் தெரிய வருது. சோ, அங்க அமெரிக்கால இருக்க ஜர்னலிஸ்ட்லாம் என்ன பண்றாங்கன்னா, தங்களாவே அந்த இடத்துக்கு போயிட்டு, அந்த இடத்துல வாழ்ற மக்கள் வந்து எப்படி இருக்காங்க அப்படின்னு டாக்குமெண்டரி கிரியேட் பண்ண ஆரம்பிக்கும்போது தான், இது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம உலகத்துக்கு வந்து தெரிய வருது. நான் முன்னாடி சொன்ன மாரி கெனிங்ஸ்டன் அப்படின்ற ஏரியால வந்து எப்பவுமே போலீஸ் வந்து ரவுண்ட்ஸ்லயே தான் இருப்பாங்க. சோ, போலீஸ் ரவுண்ட்ஸ்லயே இருக்கும்போது, இங்க நெறைய வந்து கிளாஷ்லாம் நடக்குது. இந்த கிளாஷ் நடக்கும்போது அங்க இருக்க மனுஷங்க அந்த ட்ரக் உட்கொண்ட மனுஷங்கள வந்து எடுத்துட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறாங்க. சேர்க்கும்போது அந்த டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இங்க வந்து ஒரு நாளைக்கு நூற்றுக்கணக்கான மக்களுக்கு மேல கொண்டு வராங்க. கொண்டு வந்து அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்காங்க. அதனால இங்க வந்து இந்த மாரி ப்ராப்ளம் எல்லாமே காமன் தான். மக்கள் வந்து அடிச்சுட்டு, இல்ல இந்த ட்ரக் யூசேஜ்னால ரொம்ப அக்ரெசிவா பிஹேவ் பண்ணிட்டு இருக்கிறது. அதனால இவங்க பாதிக்கப்படுறது. இந்த மாரி எல்லாமே காமனான ஒரு விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு, அங்க இருக்க டாக்டர்ஸா இருக்கட்டும், இல்ல சோசியல் வொர்க்கர்ஸா இருக்கட்டும், இல்ல நர்சஸா இருக்கட்டும், அங்க ஹெல்ப் பண்ண போற ஜெனரல் பப்ளிக்காவே அங்க அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படின்னு வந்து மென்ஷன் பண்றாங்க. இந்த டைம்ல நம்மளுக்கு ஒரு டவுட் வரலாம். அமெரிக்கான்றது அவ்ளோ பெரிய ஒரு டெவலப்டு கண்ட்ரி. இந்த கண்ட்ரில நம்மளால ஏன் இத டக்குனு ஸ்டாப் பண்ண முடியல? ஏன் ரீஹாபிலிடேஷன் சென்டர்ஸ் கொண்டு வந்து மக்கள வந்து டக்குனு மாத்த முடியல? அப்படின்னு வந்து நம்ம எல்லாருமே பேசலாம்.
ஆனா, நீங்க ஒண்ணு யோசிச்சு பாருங்க. நம்ம இந்தியால வந்து இவ்ளோ ட்ரக் இது இருக்கு. நம்மளால ஏன் டக்குனு வந்து அது எல்லாத்தையும் மூடிட்டு, மக்கள் எல்லாத்தையும் மாத்திட முடியல? ஆப்வியஸா நம்ம எல்லாருக்குமே வர கொஸ்டின் தானே. இப்படி இருக்கும்போது, ஏன் மாத்த முடியல? அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, இப்போ டக்குனு ஒரு இந்த ட்ரக் வந்து ஸ்டாப் பண்றோம் அப்படின்னா, அந்த ட்ரக்ஸ இன்டேக் பண்றவங்களுக்குள்ள ஒரு பேனிக் கிரியேட் ஆகும். பேனிக் கிரியேட் ஆக ஆக அவங்களால அத யூஸ் பண்ணல அப்படிங்கிற டைம்ல வந்து அவங்க ரொம்ப அக்ரெசிவா மாறுறாங்க. இந்த அக்ரெசிவா மாற மாற ஆரம்பிப்பாங்க. இதெல்லாம் கட்டுப்படுத்தணும் அப்படின்ற ஒரு விஷயமும் இந்த கவர்ன்மென்ட்க்கு வந்து இருக்கு. சோ இதனால தான் கொஞ்சம் கொஞ்சமா குறைக்க வந்து பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க எந்த கவர்ன்மென்ட்டா இருந்தாலும். ஆனா அமெரிக்கால என்ன நடக்குதுன்னா, இந்த இடத்துல வந்து ட்ரக்ஸ வந்து இல்லீகல் அப்படின்னு மென்ஷனே பண்ணல எங்கேயுமே. அங்க வந்து ட்ரக் ரொம்ப காமனா கிடக்கும். நீங்க இப்போ ஒரு ஸ்ட்ரீட்ல நடந்து போறீங்கன்னா, அந்த இடத்துல வந்து நீங்க 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 நேம் பண்ணுங்க அந்த ட்ரக் வந்து அங்க கிடைக்கும் அப்டின்ட்டு பல ஜர்னலிஸ்ட் வந்து அங்க போயிட்டு வந்தவங்க வந்து மென்ஷன் பண்றாங்க. ரோட்லயே சிரஞ்சீஸ் கிடக்கலாம். இல்ல ரோட்லயே பல வகையான ட்ரக்ஸ் கிடக்கலாம். இல்ல மனுஷங்க வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த நிலைமையிலலாம் நிக்கலாம். இப்படியெல்லாம் இருக்கும்போது எப்படி கவர்ன்மெண்ட்டால டக்குனு ஒரு சொல்யூஷன்க்கு கொண்டு வந்துர முடியும்? எப்படி அதனால பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து இதனால பாதிக்கப்படுவாங்க. இது கவர்ன்மெண்ட் வந்து முடிக்கிறோம் அப்டின்ட்டு டப்புனு ஓவர் நைட்ல முடியிற ஒரு விஷயமே கிடையாது அப்டின்ட்டு அங்க இருக்க கவர்ன்மென்ட்க்கு நல்லா தெரியும். சோ அதனால தான் அவங்க எந்த ஒரு ஃபாஸ்ட்டான டெசிஷனும் கொண்டு வராம நிக்கிறாங்க. இந்த வீடியோல நம்ம பாக்குற மனுஷங்க வந்து எல்லாருமே ஒரே வகையான பேக்கிரவுண்ட்ல இருந்து வரல. சில பேர் வந்து ரொம்ப ரிச்சான ஃபேமிலில இருந்து வராங்க. சில பேர் அங்க இருக்க ரொம்ப பாவர்ட்டில இருக்க ஒரு ஃபேமிலில இருந்து வராங்க. சில பேர் வந்து நல்லா ஜாப்ல இருக்கவங்களும் வராங்க. ஜாப்லெஸ் பீப்பிளும் வராங்க. சின்ன வயசுல இருக்க குழந்தைங்களும் வராங்க, இல்ல வயசானவங்க வராங்க. இப்படியெல்லாம் இருக்கும்போது, அ லைஃப்ல ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடா பல விஷயங்கள் அவங்க பார்த்திருப்பாங்க. யாருமே வந்து நான் ஜாலிக்காக யூஸ் பண்றேன். இல்ல எனக்கு வேணும் அப்படி நான் என் உடம்பு கெட்டு போகும் அப்படின்னு தெரிஞ்சுமே நான் யூஸ் பண்றேன் அப்படின்ட்டு யாருமே பண்ண மாட்டாங்கல்ல ஆப்வியஸ்லி. எல்லாருக்குமே நான் முன்னாடியே சொன்ன மாரி அந்த டெம்பரரி பிளஷர் அப்படின்ற ஒரு ரீசன்க்காக மட்டும் தான் இந்த ட்ரக்குள்ள வருவாங்க. ஆப்வியஸ்லி சில பேர் வந்து ஆமா என்னால பண்ண முடியும். அதனால என்னன்னா எனக்கு எதுவும் ஆகாது. நான் ஸ்ட்ராங் அப்படின்றத காட்டிக்கிறதுக்காகவே சில பேர் எல்லாமே பண்ணுவாங்க. நம்ம அவங்களலாம் மதிக்கவே தேவையில்ல. நம்ம விட்டுறலாம். ஆனா இப்ப நம்ம என்ன பண்றோம்? நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அங்க இருக்க மக்கள் வந்து அவங்கள பாவர்ட்டி இருக்காங்க அப்படின்ற காரணத்துக்காக அவங்கள யூஸ் பண்ணிக்கிட்ட ஒரு விஷயம் தான் இந்த கெனிங்ஸ்டன் அப்படியால வந்து நடக்குது. அடிக்ஷன்ங்கிறது அந்த கன்சியூம் பண்ற ஒருத்தவங்கள மட்டும் அஃபெக்ட் பண்ண போறதில்ல ஆப்வியஸ்லி. அவங்க வீட்ல இருக்க ஃபேமிலிய அஃபெக்ட் பண்ணும். அந்த வீட்ல இருக்க குழந்தைங்கள அஃபெக்ட் பண்ணும். அந்த வீட்ல இருக்கவங்கள மட்டும் இல்லாம அங்க சுத்தி இருக்க சொசைட்டிய அது அஃபெக்ட் பண்ணும். சோ இந்த மாரி ஒரு அடிக்ஷன் இவ்ளோ பெருசா போயிட்டு இருக்கு. அதோட சைட் எஃபெக்ட்ஸ்மே நெறைய பேர் வந்து இது பண்ணி நம்ம பார்த்திருப்போம். என்னன்னா, அவங்களோட பிரெயின் வந்து ஃபங்ஷனிங் வந்து குறையும். அதுக்கப்புறமா அவங்க ரெக்கவரி ஆகுறது வந்து ரொம்ப இப்ப இதுலருந்து அவங்கள வெளில கொண்டு வரணும். இல்ல அவங்களே ஒரு பாயிண்ட்க்கு மேல நான் அதுலருந்து வெளில வரணும் அப்படின்னு நினைச்சு அதுலருந்து ஸ்ட்ராங்கா வரவங்க வெளில வந்திருக்காங்க. பட் நெறைய பேர் என்ன ஆகுறாங்கன்னா, அந்த ஃபெயில் தான் ஆகுறாங்க. இந்த மாரி ஒரு சிச்சுவேஷன் வந்தப்ப நான் முன்னாடியே சொல்ற மாரி ரொம்ப அக்ரெசிவ் ஆயிட்டு, ஒண்ணு அவங்களே காயப்படுத்திக்கிறாங்க. இல்ல அவங்கள சுத்தி இருக்கவங்கள காயப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாரி அவங்க கொஞ்சம் கொஞ்சமா அடிக்ட் ஆயிட்டே போக போக, அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹாப்பினஸ் குடுத்த அவங்க ஃபேமிலி, ஃபிரெண்ட்ஸ் இல்ல கெரியர், பேஷன் எதுவா இருந்தாலுமே மாறி போயிரும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க வாழ்க்கையில வந்து நான் இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்ட்டு ஒரு ட்ரீம் கண்டு வச்சிருந்தாங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு அது குறைஞ்சுட்டே வரும். அந்த ட்ரக்க இன்டேக் பண்றது மட்டும் தான். அந்த டைமுக்கு அந்த ட்ரக்க இன்டேக் பண்ணணும். அப்படிங்கிறது மட்டும் தான் அவங்களோட டோட்டல் அ யோசனையா இருக்கும். யோசிச்சு பாருங்க. ஒரு ஒரு சின்ன பையன், ஒரு 17 வயசு பையன் இந்த ட்ரக்னால அஃபெக்ட் ஆகுறான் அந்த இடத்துல. அப்டின்னா, அவன் மட்டுமா அங்க அஃபெக்ட் ஆக போறான்? ஆப்வியஸ்லி இல்ல தானே. அவங்க வீட்ல இருக்க அம்மா அம்மா வந்து அவன அதுலருந்து வெளில எப்படியாவது கொண்டு வந்துர மாட்டோமா அப்படின்னு யோசிப்பாங்க. அங்க இருக்க அவளோட அப்பா வந்து ஆ அந்த பையன வந்து எப்படியாவது நம்ம இப்ப வெளில இந்த ரீஹாபிலிடேஷன் சென்டருக்கு நம்ம கூட்டு போனாவாச்சும் நம்ம குழந்தை மாறிட மாட்டானா அப்படிங்கிறது. இல்ல அவங்க ஒரு அண்ணனா இருந்து அவங்களுக்கு ஒரு தங்கச்சியோட தம்பி இருந்துட்டு, நம்ம அண்ணன் பழைய மாரி நம்ம கூட வந்து விளையாடிற மாட்டானா? இல்ல பழைய மாரி அந்த சிரிப்பா நம்ம ஃபேமிலி இருந்துராதா? அப்படின்னு அந்த குழந்தை வந்து யோசிக்கிற ஒரு ஒரு சிச்சுவேஷனையும் கிரியேட் ஆகும் இந்த இடத்துல. குழந்தை வந்து தன்னுடைய நார்மல் லைஃப்க்கு திரும்பி வரணும்னாலே இவ்ளோ கஷ்டப்பட வேண்டியது இருக்கு. அதுவும் நான் சொல்ற ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ஃபேமிலில மட்டுமே. இப்படி நூத்துக்கணக்கான ஃபேமிலி வந்து இன்வால்வ் ஆகியிருக்க இந்த இடம் தான் அந்த கெனிங்ஸ்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடம். இங்க வந்து வாலண்டியர்ஸ் வந்து தினமும் ஃபுட் கொண்டு போறாங்க. இங்க என்ஜிஓ ஆர்கனைசேஷன்ஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா, அவங்க ஹாஸ்பிட்டல்ஸ் பில்ட் பண்ணி அங்க இருக்க மக்களுக்கு வந்து ரீஹாபிலிடேஷன் குடுக்குறாங்க. டாக்டர்ஸ் வந்து மெடிக்கல் செக்கப் வந்து ஃப்ரீயா பண்றாங்க. அண்ட் பல சைக்காட்ரிஸ்ட் வந்து என்ன பண்றாங்கன்னா, அங்க இருக்க மக்களுக்கு வந்து ஃப்ரீயா கவுன்சிலிங் குடுக்குறாங்க. நெறைய பேர் வந்து பேசுறாங்க அவங்க கிட்ட. உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? எதனால இப்படி ஆனீங்க? இதுலருந்து நீங்க வெளில வர உங்களுக்கு ஆசையா இருக்கா? அப்படின்னும்போது பல பேர் சில டாக்குமெண்ட் எல்லாம் மென்ஷன் பண்றாங்க. நாங்களே நெனச்சாலும் எங்களால இதுலருந்து வெளில வர முடியல. ஏன்னா எங்கள வந்து இது இவ்ளோ அடிக்ட் ஆக்குது. நாங்க இப்ப அத எடுத்துக்கலன்னா அடுத்த இதுல வந்து நாங்க உயிரோட இருப்போமாங்கிறதே எங்களுக்கு தெரியாது. அப்படிங்கிறாங்க. இந்த இந்த மாரி போக போக அவங்க கொஞ்சம் கொஞ்சமா தன்னை இழக்குறாங்க. இழந்து
அவங்க உடம்பு ஃபுல்லா டாட்டூஸ் போடுறதா இருக்கட்டும், இல்ல அவங்க உடம்பே ரொம்ப ஒல்லி ஆயிட மாரி ஒரு இதுவா இருக்கும். மூஞ்செல்லாம் ஒட்டி போயிட்டு இருக்க மாரி இருக்கும். சோ இப்ப நீங்க ஒண்ணு வந்து கேட்கலாம். இந்த மாரி ரீஹாபிலிட்டேஷன் வராங்க, இல்ல சோசியல் வொர்க்கர்ஸ் வராங்க, இல்ல சைக்காட்ரிஸ்ட் வராங்க. இதெல்லாம் பண்றாங்கம்மா. ஆனா அவன் வந்து இந்த இடத்துல இருந்து வெளில வந்தான்னா, அவனோட நிலைமை என்ன? அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு கேள்வியா வரலாம். அதுதான் நானும் கேட்கிறேன். இப்போ இந்த மாரி ஒரு இடத்துல இருந்து ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ல இருந்து ஒருத்தன் வெளில வரான். எல்லாமே முடிஞ்சு, எல்லா ட்ரக்ஸயுமே அவன் தூக்கி போட்டுட்டு, தான் வந்து ஒரு புது மனுஷனா வெளில வரான். அப்படின்னு இருக்கவன, இந்த சொசைட்டி வந்து ஏத்துக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா அவன ஏத்துக்காது. எவ்வளவு பெரிய வளர்ந்த சொசைட்டியா இருந்தாலுமே, அவன வந்து அந்த ஒரு இதுவா தான் பார்க்கும். நான் எதனால சொல்றேன்னா, இப்போ வந்து அந்த இடத்துல இருந்து ஐ மீன் அந்த ட்ரக்குள்ள போறவன் வந்து எல்லாத்தையுமே விட்டுட்டு தான் போயிருப்பான். அவன் வீடு, அவனோட ஃபேமிலி, அவனோட குழந்தைங்க எல்லாத்தையுமே விட்டுட்டு போற ஒருத்தவன், திரும்ப வரும்போது அவனுக்கு ஒரு ஜாப் இருக்காது. இல்ல அவன் தங்குறதுக்கு ஒரு இடம் இருக்காது. இல்ல அவன் அவன் வந்து இப்போ சோர்ந்து போய் உட்கார்ந்தான்னா, அவன் பக்கத்துல நிக்கிற அந்த ஃபேமிலி இருக்காது. இந்த மாரி ஒரு சிச்சுவேஷன்ல தான் அவன் அவன் சோர்ந்து போனான்னா, அவன் கூட உட்கார்ந்து ஒரு ஃபேமிலியோ, இல்ல ஃப்ரெண்டோ அவனுக்கு இருக்காது. சோ இது மாரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் தீர்க்கணும் அப்படின்றதுக்காக அங்க இருக்க எக்ஸ்பர்ட்ஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாரி இதுலருந்து இந்த அடிக்ஷன்ல இருந்து வெளில வந்தவங்களுக்கு வந்து கவர்ன்மெண்ட்டே ஒரு இடம் குடுக்கணும். கவர்ன்மெண்ட் இல்ல என்ஜிஓ இல்ல அங்க வொர்க் பண்ற குரூப்ஸ் யாராவது அவனுக்கு ஒரு வேலை குடுக்கணும். அவன் கூட்ட உட்கார்ந்து பேசணும். திரும்ப அந்த நிலைமைக்கு போயிடக்கூடாது. அங்க இருக்க எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாமே எம்பசைஸ் பண்றாங்க. இது வந்து ஒரு சிலர் தான். நான் இந்த மாரி முன்னாடி சொன்ன மாதிரி, ஒரு சிலருக்கு இந்த மாரி நிலைமை ஆகுது. ஆனா சில பேருக்கு என்ன ஆகுதுன்னா, அவங்க ஃபேமிலியா அவங்கள வந்து கூப்பிட்டுக்கிறாங்க. ஓகே நீ வந்து திரும்ப வந்தா மட்டும் போதும். நாங்க பார்த்துக்கிறோம் அப்டின்ட்டு பார்த்துக்கிற பல ஃபேமிலீஸுமே அங்க இருக்காங்க. சோ அவங்க எல்லாமே இந்த மாரி மாறி வந்தவங்கள எல்லாரையுமே வீட்டுக்கு கூட்டு போறது, இல்ல அவங்களுக்கு ஜாப் தேடி குடுக்குறது, இல்ல அவங்க ஜாபே பண்ணலனாலும் அவங்கள வீட்ல உட்கார்ந்து பார்த்துக்கிறது. அவங்கள நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போறது. அந்த மாரி பல சக்சஸ் ஆன ஸ்டோரீஸே நம்ம பார்த்திருப்போம். இதுக்கு முன்னாடி பார்த்தா மாரி யாருமே இல்லாம இருக்கிறவங்கள அங்க இருக்க ரீஹாபிலிடேஷன் சென்டர்ஸ்லயே இருக்கிற ஒரு 2 சைட்லயுமே ஆளுங்க இருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. நார்மலான ஒரு விஷயம். எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும், இல்ல எவ்வளவு பெரிய டவுன்ஃபாலா இருந்தாலுமே, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு ஃபேமிலியோ, இல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸோ, இல்ல ஒரு வெல் விஷரோ இந்த மாரி இருந்தா யாரா இருந்தாலும் அந்த ஒரு அடிக்ஷன்ல இருந்து வெளில வந்துரலாம். அடிக்ஷன் மட்டும் இல்ல, எவ்வளவு பெரிய ப்ராப்ளமா இருந்தாலும் அதுல இருந்து வெளில வந்துரலாம். ஜஸ்ட் அவங்க எந்த ஹெல்ப்போ இல்ல கூட இருக்காங்க அப்படின்ற ஒரு இது மட்டும் போதும் அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாரோட மென்டாலிட்டியா இருக்கும். அதேதான் இந்த பீப்பிள்மே எதிர்பார்ப்பாங்க அப்படின்றது தான் அங்க இருக்க டாக்டர்ஸ் அண்ட் சைக்காட்ரிஸ்டும் சொல்றாங்க. நம்ம முன்னாடியே எழுப்பின கேள்வி மாதிரி டெவலப்டு கண்ட்ரி ஈஸியா வந்து வெளில வந்துரலாம்ல. எவ்ளோ இன்னோவேஷன்ஸ் வச்சிருக்காங்க. எவ்ளோ நியூ மெடிசின்ஸ் வச்சிருக்காங்க. இவங்களால ஏன் வெளில இவங்கள ஹெல்ப் பண்ண முடியல? அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே ஒரு கேள்வியா இருக்கும். ஆரம்பத்துல இருந்தே நம்ம இந்த கேள்விய தான் திரும்ப திரும்ப எழுப்பிட்டு இருக்கோம். சோ நான் முன்னாடியே சொன்ன மாரி இந்த பிலடோபியா சிட்டில இருக்கக்கூடிய கெனிங்ஸ்டன் அப்படிங்கிற ஏரியால வந்து இருக்க இந்த அடிக்ஷன் ப்ராப்ளம் வந்து ஒரு ஒரு அடிக்ஷன் ப்ராப்ளம் மட்டுமே இல்ல. இது வந்து ஒரு கிரைம் ப்ராப்ளம். அண்ட் இங்க இருக்க மக்களோட மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் வர்றதுனால, ஹோம்லெஸ்னஸ்னால, பாவர்ட்டினால, இல்ல அன்எம்ப்ளாய்மென்ட்னால, இந்த மாரி பல வகையான சோசியல் இஷ்யூஸ்ல கனெக்ட் ஆகி இருக்கிறதுனால, இது எல்லாத்துக்குமே சேர்த்து தான் இவங்க ஒரு ஆன்சர் குடுத்தாகணும். இது வந்து ஒரு ப்ராப்ளம்க்கு மட்டும் வச்சுட்டு சொல்யூஷன் குடுத்தா, அது தீர்ந்து போயிராது அப்படிங்கிறது தான் அங்க இருக்க கவர்ன்மெண்ட் வந்து எழுப்புறாங்க. இந்த பிலடெல்பியா சிட்டில இருக்க அத்தாரிட்டீஸ் என்ன பண்றாங்கன்னா, இங்க வந்து இருக்க இல்லீகலான ட்ரக்ஸ் இல்ல ஹசார்டஸான ட்ரக்ஸ் எல்லாத்தையுமே வந்து அ எராடிகேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவங்க அந்த அத்தாரிட்டி வந்து போயிட்டு ரைட்ஸ் எல்லாமே நடத்துறாங்க. ரைட்ஸ் நடத்தும்போது, அப்ப இருக்க வந்து இருக்க ட்ரக் எல்லாத்தையுமே அவங்க எடுத்துக்கிறாங்க. எடுத்துட்டு அ விட்டுட்டு அடுத்த ஒரே நாள்லயே திரும்ப வேற ஒரு நெட்வொர்க் வந்து அங்க ட்ரக்ஸ் வந்து செல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்க என்னதான் திரும்ப திரும்ப போய் ரைட் நடத்தி அங்க இருக்க எல்லாத்தையும் எடுத்தாலும், திரும்ப அங்க ஒரு கேங் வராங்க. இன்னொரு நெட்வொர்க் வந்து புதுசா ஸ்டார்ட் ஆகுது. அப்படின்னு அதனால அங்க கரெக்ட்டான லா அண்ட் ஆர்டர என்ஃபோர்ஸ் பண்ண முடியல அப்படிங்கிறத அங்க இருக்க போலீஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா பாயிண்ட்ட சொல்றாங்க. கவர்ன்மென்ட்டும் டாக்டர்ஸும் என்ன எம்பசைஸ் பண்றாங்கன்னா, இங்க இருக்க மனுஷங்களுக்கு வந்து நம்ம வேற என்ன பண்ணா இவங்கலாம் இந்த அடிக்ஷன்ல இருந்து வெளில வருவாங்க அப்படின்னு பார்த்து நான் முன்னாடியே சொன்ன மாரி ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸா இருக்கட்டும், இல்ல கவுன்சிலிங் சர்வீஸா இருக்கட்டும், இல்ல எமர்ஜென்சி மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டா இருக்கட்டும், இல்ல டெம்பரரி ஷெல்டர்ஸா இருக்கட்டும். இந்த மாரி பல பல நன்மையான விஷயத்த வந்து மக்களுக்கு கொண்டு போணும். அங்க இருக்க ஒருத்தன் வந்து இப்ப திருந்தி வரணும் அப்படின்னு நினைச்சான்னா, அவனுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக பல மெஷர்ஸ் வந்து கவர்ன்மென்ட்டும், டாக்டர்ஸும் சேர்ந்து கொண்டு வராங்க. இதுக்கு அங்க இருக்க அந்த டாக்டர்ஸ்ல எக்ஸ்பர்ட்ஸ்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இவன் இப்படி இங்க இருக்க ஒருத்தவங்க வந்து வெளில வரணும் அப்படின்னு இருந்தா, அவனுக்கு வந்து ஒரு ஸ்டேபிளான ஹவுஸ் வேணும். ஸ்டேபிளான ஹவுஸ் இருந்தா, அவன வந்து பத்திரமா பாத்துக்க ஃபேமிலி சப்போர்ட் வேணும். இங்கருந்து திரும்பி வரவன் ஒரு சின்ன வயசு பையனா இருந்தா, பையனாவோ இல்ல பொண்ணாவோ இருந்தா, அவனுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான எஜுகேஷன் கிடைக்கணும். அவனுக்கு வந்து நீ இந்த மாரி ஹிஸ்டரி இருக்கு உனக்கு அதனால நாங்க வேலை குடுக்க மாட்டோம் அப்படின்னு இல்லாம, அவனுக்கு வந்து எல்லாருக்கும் கிடைக்கிற மாரி ஒரு எம்ப்ளாய்மென்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வரணும். அண்ட் லாங் டர்மா இவனுக்கு இப்போ கொஞ்ச நாள்ல வந்து கவுன்சிலிங் குடுத்து முடிச்சிடலாம். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இல்லாம, அவனுக்கு வந்து லாங் டர்மா இதுல இருந்து கம்ப்ளீட்டா அவன் வெளில வர வரைக்கும் அவனுக்கு வந்து கவுன்சிலிங் குடுத்தாகணும். அப்பதான் அவனால அதுல திரும்பி போகாம இருப்பான் அப்படின்றத அங்க இருக்க எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சொல்றாங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி ரெக்கவரி அப்படிங்கிறது வந்து ஓவர் நைட்ல நடக்க போறதில்ல. சில பேருக்கு வந்து அது
சில மாசங்கள்ல முடிஞ்சிடலாம். பல பேருக்கு வந்து அது பல வருஷங்கள் ஆகலாம். இல்ல சில பேரால அதுல இருந்து வெளியில வர முடியாம தங்களுடைய உயிரே கூட போகிற நிலைமையில கூட இருக்கலாம். சோ இப்படி இப்படி இருக்கும்போது இவங்களுக்கு என்னன்னா ஒரு லாங் டெர்ம் வந்து ஒரு ரெக்கவரிக்காக அவங்க ஹெல்ப் வேணும். அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல இருந்து ரெக்கவர் ஆயிட்டு வெளில வந்தவங்களோட வேர்டிங்ஸா இருக்கு. நம்ம இந்தியால உட்கார்ந்துட்டு நம்ம இத பார்க்கிறோம் அப்டின்னா, நம்ம எல்லாருக்குமே ஒரு கொஸ்டின் நமக்குள்ள வரலாம். இவ்ளோ பயங்கரமான ஒரு விஷயம் வந்து இந்தியால வர வாய்ப்பு இருக்கா? ஏன்னா, நம்ம வந்து ஒரு வீடியோ பார்த்திருப்போம். ஒரு டெலிவரி பார்ட்னர் வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னே தெரியாம குனிஞ்சுகிட்டு நிக்கிற மாரி ஒரு வீடியோ வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து ஸ்பெகுலேட் ஆயிட்டு இருந்துச்சு. சோ இத பார்த்த உடனே எல்லாரும் பயந்தது என்னன்னா, ஐயோ! மறுபடியும் ஜாம்பி ட்ரக் உள்ள வந்துருச்சா? இந்தியாக்குள்ள வந்துருச்சா? அங்க இருக்க மாரியே நம்ம மக்களும் இதுக்கு அடிக்ட் ஆயிருவாங்களா? அப்டின்ட்டு பல வகையான கேள்விகள், பல வகையான பதற்றத்த வந்து இங்க இருக்க இந்தியால இருக்க மக்களுக்கு குடுக்க ஆரம்பிச்சது. அந்த ஒரு வீடியோ. சோ இது ஆகாது, இல்ல ஆக விடமாட்டாங்க அப்டிங்கிறது வந்து அதுக்கான ப்ராப்பரான ஆன்சர் இல்ல. ஆப்வியஸ்லி ஏதாச்சும் ஒரு இடத்துல பாவர்ட்டி அந்த மாரி ஆகுது, இல்ல அன்எம்ப்ளாய்மென்ட் ஆகுது, இல்ல மக்களுக்கு வந்து நெறைய ஸ்ட்ரெஸ்ஸ வந்து உண்டாக்குறாங்க. இல்ல மக்களுக்குள்ளேயே அ நெறைய வேற்றுமைகள் இருக்கு. அந்த மாரி டைம்லலாம் ஆப்வியஸ்லி இந்த மாரி பல வகையான இந்த ஒரு ப்ராப்ளம் மட்டும் இல்லாம, பல வகையான ப்ராப்ளம்ஸ் வந்து உள்ள வர நெறைய சான்சஸ் இருக்கு. வராது அப்படின்னு நம்மளால சொல்லிறவும் முடியாதுல்ல. இது வந்து நம்மளோட ஃபேமிலிக்கோ, இல்ல நம்ம சொசைட்டில இருக்க பீப்பிள்க்கோ வராம இருக்கணும் அப்படின்னா என்னன்னா, அவங்க கூட இருக்க ஃபேமிலி, ஃபிரெண்ட்ஸ் இப்ப யாருக்காச்சும் ஒருத்தவங்களுக்கு வேல போகுது அப்படின்னு இருக்கும்போது, அவங்க கூட இருக்க ஃப்ரெண்டோ இல்ல ஃபேமிலியோ விட்டு பாத்துக்கலாம் அப்படின்ட்டு அப்படி சொல்லாம, "நீ வா நம்ம இத பண்ணலாம், அத பண்ணலாம். நம்ம போயிட்டு ஜாலியா இருக்கலாம். நம்ம டெம்பரரி பிளஷர் இத யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து சரியாயிருவோம்." அப்படின்றத அவங்க ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும், இல்ல யாரா இருந்தாலுமே இந்த மாரி ஒரு விஷயத்த வந்து அந்த கஷ்டத்துல இருக்கவங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணாம, "நான் இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட ஒரு சப்போர்ட்டா நின்னாலே இது எல்லாத்தையுமே நம்ம தடுக்கலாம். கெனிங்ஸ்டன் அப்படிங்கிற இடம் வந்து நம்மளுக்கு இப்ப என்ன சொல்லி தருதுன்னா, வந்து ஒரு டெவலப்டு கண்ட்ரிக்குள்ள இருக்கலாம். இல்ல ரோட்ஸ் எல்லாமே அவ்ளோ சூப்பரா இருக்கலாம். இல்ல பில்டிங்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே டாப் லெவல்ல இருக்கலாம். பட் அங்க வாழ்ற மக்கள் வந்து பேசிக்கான ஒரு விஷயம் கிடைக்கல. அவன் பாவர்ட்டில இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சுமே, அவன விட்டா அந்த இடம் வந்து இந்த மாரி தான் நிக்கும். இவ்ளோ ஒரு கிரைம்க்கான இடமா? இல்ல ஒரு மக்கள் வந்து சாலிடாரிட்டியே இழந்து, தான் யாருங்கிறதே மறந்து இந்த மாரி பல தப்பான விஷயங்களுக்கு வந்து போறதுக்கும் நெறைய சான்சஸ் இருக்கு. அப்படிங்கிறது தான் நம்ம இந்த ஒரு இடத்துல இருந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். இங்க வாழ்றவங்க வந்து இது வந்து ஒரு ஜாம்பி சிட்டி. இங்க இருக்க மனுஷங்க ஜாம்பி மாரி இருக்காங்க அப்படின்ட்டு அவங்கள தனிச்சு விடாம, அவங்களும் ஒரு மனுஷங்க தான். அவங்கள நம்பியும் ஒரு ஃபேமிலி இருக்கு. அவங்க யாரோட ஒரு அப்பாவாவோ, இல்ல அம்மாவாவோ, இல்ல பையனாவோ யாரா வேணாலும் இருக்கலாம்ல. அந்த மாரி ஒரு அவங்களோட சிச்சுவேஷன்ல இருந்து நம்ம பார்க்கணும். அவங்கள பார்த்துட்டு ஒரு வீடியோ எடுத்து போட்டு அத வந்து நம்ம வியூஸா பார்க்காம, இப்ப நான் நான் கூட பேசுறதுனால, இது ஆப்வியஸ்லி நீங்க நினைக்கலாம். "நீ இவ்வளவு பேசுற. நீ எதுக்காக பேசுற?" அப்படின்ட்டு. நான் எதுக்காக நான் நான் வந்து ஆக்சுவலா வியூஸ்க்காக அப்படின்ட்டு பேசினேன்னா, அந்த ட்ரக் நேம் எல்லாத்தையுமே நான் மென்ஷன் பண்ணியிருக்கலாம். எனக்கு வந்து ஒரு ஒரு சொசைட்டல் கன்சர்ன் இருக்கு. லைக் என்னோட வீடியோ வந்து சின்ன குழந்தைங்க பார்க்கலாம். இல்ல யார் வேணாலும் பார்க்கலாம். இது யாரு பார்க்குறாங்கன்றது நம்மளுக்கு தெரியாது. நம்மளால அத கண்ட்ரோல பண்ண முடியாது. யார் வேணாலும் பார்க்கலாம். அப்படி பார்க்கிறவங்க வந்து தப்பான இடத்துக்கு போயிறக்கூடாது. இந்த மாரி என்னால ஒரு குழந்தை வந்து பாதிக்கப்பட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் அத மென்ஷன் பண்ணாம சொல்றேன். சோ இந்த மாரி நம்ம இன்டர்நெட்ல கான்டென்ட்ஸ் கிரியேட் பண்றதுக்காகவோ, இல்ல அவங்கள வச்சு ஃபன் பண்றதுக்காகவோ, இல்ல இவங்க வந்து ஜாம்பி சிட்டி, இல்ல இவங்க வந்து ஒரு ஜாம்பீஸ் அப்படின்றதுக்காகவோ, இல்ல இந்த மாரி எந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனுக்காகவோ நம்ம அங்க பார்க்காம, அவங்களுக்கு பின்னாடி ஒரு ஃபேமிலி இருக்கு அப்படிங்கிறத பார்த்தா ரொம்ப கரெக்ட்டான ஒரு விஷயமா இந்த இடத்துல இருக்க சில மிஸ்கன்செப்ஷன்ஸ் என்னன்னா, இங்க இருக்கவங்க எல்லாருமே இந்த ட்ரக் அடிக்ட் தான் அப்படிங்கிறது. ஆனா அது வந்து ஒரு மித் தான். அங்க இருக்க ரியாலிட்டில என்னன்னா, இங்க நான் முன்னாடியே சொன்ன மாரி இங்க ஃபேக்டரிஸ் வந்து இருந்திருக்கு. இது ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியாவாவுமே இருக்கு. அதே மாரி இப்போ வரைக்குமே அங்க சில இண்டஸ்ட்ரீஸ் வந்து ரன் ஆயிட்டு தான் இருக்கு. சோ இங்க இருக்க எல்லாருமே ஒண்ணும் அடிக்ஷனால இருந்தவங்க இல்ல. எல்லாருமே ட்ரக் டீலர்ஸ் இல்ல. எல்லாருமே இந்த மாரி மாஃபியா இல்ல. யாரோ ஒரு கேங்ஸ்டர்ஸ் இல்ல ராபர்ஸ் அந்த மாதிரி எல்லாம் இல்ல. இங்க வந்து நார்மலான பீப்பிள்மே இருக்காங்க. நார்மலான குழந்தைங்களுமே டெய்லி ஸ்கூல் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. காலேஜஸ் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. இல்ல அங்க இருக்க இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து மீதி இருக்க இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து வொர்க்குக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த மாரி பல பீப்பிள் இருக்காங்க. அதனால நம்ம அந்த கென்னிங்ஸ்டன் அப்படின்ற ஏரியாவ ஃபுல்லாவே ட்ரக் டீலர்ஸ் மட்டும் தான் இருக்காங்க. ட்ரக் அடிக்ட்ஸ் மட்டும் தான் இருக்காங்க. அப்படின்னு பிராண்ட் பண்றது ரொம்ப தப்பு. 2வது என்னன்னா, இவங்கலாம் ரெக்கவரே ஆக மாட்டாங்க அப்படின்னு ஒரு மித்துமே இருக்கு. அப்படி இவங்க ரெக்கவரே ஆக மாட்டாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய மித் தான். ஏன்னா நான் முன்னாடியே இந்த வீடியோல சொன்ன மாதிரி கவர்மெண்ட்டும், டாக்டர்ஸ், அப்புறமா சோசியல் ஒர்க்கர்ஸ், இல்ல என்ஜிஓஸ் இவங்க எல்லாருமே சேர்ந்து ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ் கொண்டு வரதா இருக்கட்டும், இல்ல சைக்காட்ரிஸ்ட் வந்து அவங்களுக்கு கவுன்சிலிங் குடுக்கறதா இருக்கட்டும், இந்த மாரி பல பேர் வந்து அத கரெக்ட்டா யூஸ் பண்ணிட்டு அந்த ட்ரக் அடிக்ஷன்ல இருந்து வெளில வந்திருக்காங்க அப்படின்னும் பல சக்சஸ் ரிப்போர்ட்ஸ்மே மென்ஷன் ஆயிருக்கு. 3வது என்னன்னா, போலீஸ் மட்டும் இந்த ப்ராப்ளம சால்வ் பண்ணிடுவாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறது. ரியாலிட்டி என்னன்னா, என்னதான் நம்ம லா என்ஃபோர்ஸ் பண்றோம், என்னதான் நம்ம போலீஸ வந்து 24/7 இந்த இடத்துல நம்ம ரவுண்ட்ஸ்க்கு விடுறோம் அப்படின்னு இருந்தாலுமே,
ஒரு பர்சன் தான் வந்து கரெக்டா இருக்கணும் அப்படின்னு நினைச்சா மட்டும்தான் அவனால கரெக்டா இருக்க முடியும். போலீஸ் இருக்காங்க, லா இருக்கு அப்படின்றதுனால மட்டுமே அங்க இருக்க யாருமே மாறிட போறது இல்ல. இதுதான் கரெக்டான ஒரு விஷயம். 4வது என்னன்னா, இந்த மாதிரி ப்ராப்ளம் டெவலப்டு கண்ட்ரீஸ்ல மட்டும் தான் வரும். வரும் அப்படின்றாங்க. ஆனா உண்மை என்னன்னா, இது டெவலப்டு கண்ட்ரீஸ்ல மட்டும் வருது கிடையாது. டெவலப்டு கண்ட்ரீஸ்ல வர்றத விட அண்டர் டெவலப்டு கண்ட்ரீஸ்ல தான் நெறைய வரதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ எதுக்குன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாரி கென்னிங்ஸ்டன்ற ஏரியால வந்து எதுக்கு இந்த ட்ரக்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் அதிகமாச்சுன்றத பார்த்தா பாவர்ட்டி. பாவர்ட்டினால தான் அங்க இருக்க மக்களுக்கு வந்து கம்மியான ரேட்ல இவங்க குடுக்குறாங்க. சோ இந்த மாரி அண்டர் டெவலப்டு கண்ட்ரீஸ்ல என்ன ஆகும்னா, இவங்க ஆப்வியஸ்லி பாவர்ட்டி, ட்ராட் இந்த மாரி ஃபுட் இல்லாத ஒரு நிலைமை அந்த மாரில தான் இருக்குவாங்க. அப்போ அப்போ வந்து எந்த டைப் ஆஃப் கண்ட்ரிலயா இருந்தாலும் இந்த மாரி ஒரு சிச்சுவேஷன் வந்து மக்கள் கிட்ட வந்து பேனிக் சிச்சுவேஷன் இருக்கு. அப்படின்ற டைம்ல ஆப்வியஸ்லி அவங்க வந்து இந்த மாரி அடிக்ஷனுக்கு வந்து போவாங்க அப்படின்ட்டு நெறைய எக்ஸ்பர்ட்ஸ் வந்து அவங்க ரிப்போர்ட்ஸ்ல வந்து மென்ஷன் பண்றாங்க. இந்த வீடியோவ ஃபுல்லா பார்த்தவங்களுக்கு வந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரலாம். கெனிங்ஸ்டன் வந்து திருப்பி பழைய மாதிரி மாறுமா? அப்டின்ட்டு உங்க எல்லாருக்குமே ஒரு கேள்வி வரலாம். ஆனா, இதுல உண்மை என்னன்னா, நம்மளால யாராலயும் டிசைட் பண்ண முடியாது. இந்த இடம் வந்து பழைய மாரி மாறுமா? இல்ல அங்க இருக்க லாஸ் எல்லாமே கரெக்ட்டா என்ஃபோர்ஸ் ஆச்சுனாலும் மாறுமா? அப்டிங்கிறது ரொம்ப நம்மளுக்கு இப்ப நான் மாறும் அப்டின்னா, அது ரொம்ப பொய்யான ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட்டா இருக்கும். ஆனா, எக்ஸ்பர்ட்ஸ் வந்து என்ன இதுல அக்ரி பண்றாங்கன்னா, ஒரு விஷயம் ஒரு சிட்டி வந்து பெரிய சிட்டி ஆகுது அப்டின்னா, அங்க இருக்க இண்டஸ்ட்ரீஸ் நெறைய உள்ள வருது அப்டிங்கிறதுனாலயோ, இல்ல ரோடு எல்லாமே சூப்பரா இருக்கு அப்டிங்கிறதுனாலயோ, இல்ல மால், சூப்பர் மார்க்கெட்ஸ் இந்த மாரி பல விஷயங்கள் வந்து உள்ள வரதுனாலயோ, இந்த இடம் வந்து மாறிட போறது இல்ல. இது வந்து ஒரு ரெக்கவரியே கிடையாது அப்டின்னு அங்க இருக்க எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாமே சொல்றாங்க. ஆனா, பிலடெல்பியா சிட்டில இருக்க வாலண்டியர்ஸா இருக்கட்டும், இல்ல டாக்டர்ஸா இருக்கட்டும், இல்ல சோசியல் வொர்க்கர்ஸா இருக்கட்டும், இல்ல பப்ளிக்கா இருக்கட்டும், அவங்களுமே இந்த கெனிங்ஸ்டன் வந்து வெளியில வரணும் அப்படின்றதுக்காக பல ஹெல்ப் வந்து அங்க அந்த ட்ரக் அடிக்ட்ஸ்க்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அங்க யாராச்சும் ஒருத்தவங்க போறாங்க அப்படின்னா, அவங்களுமே அங்க அந்த ட்ரக் அடிக்ட்ஸ் கிட்ட எல்லாம் போயிட்டு பேசி, இந்த மாதிரி நீங்க ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் போங்க. நீங்க வந்து உங்க லைஃப் வந்து மாத்துங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு பேசி அவங்களுக்கு கவுன்சிலிங் குடுக்கறதா இருக்கட்டும். இல்ல அப்படி வரேன் அப்படின்னு ஒத்துக்கிறவங்களுக்கு வந்து போய் ஒரு நல்ல ஃபுட் குடுத்து அவங்கள பாத்துக்கிறதா இருக்கட்டும். இந்த மாதிரி பல ஹெல்ப் வந்து அங்க இருக்க சில மனுஷங்களும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. கிங்ஸ்டன் வந்து நம்மளுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லிக் குடுத்திருக்கும். இந்த மாதிரி ட்ரக்னால ஒருத்தவங்க ஒரு ஃபேமிலில இருக்கவங்க மட்டும் கஷ்டப்பட போறதில்ல. ஆப்வியஸ்லி அது வந்து முழுக்க இருக்க சொசைட்டிக்குமே அது பெரிய ப்ராப்ளமா தான் இருக்க போகுது. சோ இதுல இருந்து என்னதான் நம்ம டக்குன்னு வெளில கொண்டு வந்துரணும். டக்குன்னு இந்த இடத்துல இருக்க எல்லா ட்ரக்ஸுமே எடுத்துரணும் அப்படின்றத ஒரு ப்ராடரான ஒரு சென்ஸ்ல இல்லாம, அத கொஞ்சம் கொஞ்சமா மாத்தணும். கொஞ்சம் கொஞ்சமா அங்க இருக்கவங்கள வந்து அதுலருந்து வெளில கொண்டு வரணும். கொஞ்சம் கொஞ்சமா இந்த அடிக்ஷன்ல இருக்கவங்க எல்லாரையுமே நார்மலான பீப்பிளா மாத்தணும். அப்படின்ட்டு தான் அங்க பல ஹெல்ப் எல்லாம் போயிட்டு இருக்கு. சோ நான் இந்த வீடியோ சிட்டியோட ஸ்டோரி மட்டும் இல்ல. இது ஒரு ராங் சாய்ஸ்னால, இல்ல அடிக்ஷன்னால, ஒரு டெம்பரரி பிளஷர்னால, பாவர்ட்டினால, அவங்களுக்கு வந்து ஒரு தேவையான பொருட்கள் கிடைக்காததுனால, எப்படி அஃபெக்ட் ஆறாங்க? எப்படி ஒரு சிட்டியா அஃபெக்ட் ஆயி, இப்ப எப்படி இந்த நிலைமையில இருக்காங்க? இது மாரி எந்த இடத்துல வந்தாலும் இந்த மாரி ஆகறதுக்கு வந்து சான்சஸ் இருக்கு. அப்படின்றதுமே நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு ரியல் லைஃப் லெசன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும்னு நம்புறேன். அப்படி இருந்துச்சு நீங்களும் நினைச்சீங்கன்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் உங்க எல்லார்கிட்டயும் சொல்லிக்கிறேன். உங்களுக்கு என்னதான் ப்ராப்ளம் வருது, உங்களால என்னதான் அந்த ப்ராப்ளம் வந்து தீர்க்கவே முடியல அப்படிங்கிற டைம்ல வந்து எப்பவுமே 2 விஷயத்த பத்தி மட்டும் யோசிச்சிடாதீங்க. ஏன்னா இது எப் எப்பயா இருந்தாலும் நீங்க இருந்தாலும் இல்லனாலும் உங்க கூட இருந்த ஃபேமிலியோ இல்ல ஃப்ரெண்ட்ஸ்க்கோ இது ரொம்ப பெரிய எஃபெக்ட் ஆகும். நான் ஃபர்ஸ்ட் சொல்றது வந்து உங்கள நீங்களே அழிச்சுக்கிறது. 2வது வந்து இந்த மாரி டெம்பரரி ஹாப்பினஸ் அப்படின்னு ஒரு விஷயத்துக்குள்ள போறது. இதனால நீங்க மட்டும் அஃபெக்ட் ஆக போறது கிடையாது. உங்கள நம்பி இருக்க உங்களோட ஃபேமிலியா இருக்கட்டும், இல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், இல்ல பல பேர் உங்கள வந்து ஒரு வெல் விஷரா பார்க்கலாம். இல்ல பல பேர் உங்கள மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைக்கலாம். இல்ல பல பேர் இவன மாதிரி நம்ம இருக்கணும்டா அப்படின்னு நினைக்கலாம். ஆனா, நீங்க எடுக்கிற இந்த மாரி ஒரு கஷ்டம் வந்துருச்சு அப்படின்றதுக்காக இந்த மாரி எடுக்கிற ஒரு ஒரு சில விஷயத்தினால, ஒரு சில முடிவுகள்னால, ஆ இவ்ளோ நாள் உங்களுக்காகவே வாழ்ந்த சில பேர வந்து நீங்க ஏமாத்திற சான்சஸ் இருக்கு. சோ, நான் இந்த வீடியோல வந்து உங்கள ஒரு அக்காவாவோ, இல்ல ஒரு தங்கச்சியாவோ, இல்ல உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டாவோ, இல்ல வெல் விஷராவோ நான் சொல்றது என்னன்னா, தயவு செஞ்சு உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் அப்படின்னு வந்துச்சுன்னா, உங்களுக்கு ஒரு ரொம்ப ட்ரஸ்டடான ஒருத்தவங்க கிட்ட நீங்க ஷேர் பண்ணுங்க. ஆப்வியஸ்லி உங்களுக்கு யாராவது ஒருத்தராவது கண்டிப்பா நீங்க நீங்க பேசுனீங்கன்னா உங்களுக்கு கேட்கறதுக்காக யார் வேணாலும் இருப்பாங்க. உங்களால பேச முடியலையா? ரேண்டமா நீங்க யார்கிட்டயாவதாச்சு நீங்க அத டர்ன் அவுட் பண்ணிருங்க. உங்களுக்கு டிப்ரஸ்ட் ஆகுது. இல்ல உங்களுக்கு இது வந்து பிரச்சனையா இருக்கு அப்டின்னா, நீங்க வாய்ஸ் அவுட் பண்ணியே ஆகணும். அத விட்டுட்டு இந்த மாரி தேவையில்லாத விஷயத்துக்குலாம் போனீங்கன்னா, அது உங்கள மட்டும் பாதிக்காது. உங்கள சுத்தி இருக்கவங்களையும் பாதிக்கும் அப்டிங்கிறது தான் என்னோட ஒரு இது. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேவிஸ் இன்சைட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.